நம்ம தொடர்ந்து உண்மையாகவே நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. நிறைய போதகர்கள் இந்த கூடுகையில கலந்து கொண்டு ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாங்க. மோரை பகுதியில் இருக்கும் செல்வராஜ் ஐயானுடைய போன தடவை ஜீவ விருட்சத்தை குறித்து சொன்ன சகோதரி ஜப கிறிஸ்டி அவங்களும் செல்வராஜ் ஐயா சொன்னதுதான். மோரை பகுதியில ஊழியர் செய்து கொண்டிருக்கோம். ஐயா மூலம் அறிமுகமானவர் தான். இன்றைக்கும் இளைப்பாறுதல் அடையும் வழி அதை குறித்து பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் இதுவும் அந்த செல்வராஜ் ஐயா மூலியமா நம்மளுக்கு அறிமுகம். இந்த தலைப்புகள் நமக்கு மிகவும் நேர்த்தியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். இன்றைக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியால் 38வது தலைப்பாக இளைப்பாறுதல் அடையும் வழி, இதை குறித்து பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் ஜீவனுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார். கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஐயா பிரைஸ் லார்ட். ஐயா பிரைஸ் லார்டுங்க ஐயா. நீங்க செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. சரிங்கய்யா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே இந்த பிரேயர் செல் மூலமா கான்ஃபரன்ஸ் கால்ல இணைந்திருக்கிற எல்லாருக்குமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது தலைப்பு இளைப்பாறுதல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இளைப்பாறுதல் என்பதற்கு ஆதாரமான வசனம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனமும் கொடுத்திருக்காங்க, 29ஆம் வசனமும். இந்த 2 வசனங்களை யாராவது ஒருவர் எனக்காக படிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். யாராவது படிக்க முடியுங்களா? இல்ல நானே படிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். 11ஆம் அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப நம்முடைய தலைப்பு என்னன்னு சொன்னால் இளைப்பாறுதல். அப்ப நம்ம என்ன யோசிக்கிறோம்? இளைப்பாறுதல் என்பது 2 விதத்துல நம்ம யோசிக்கணும். ஒன்று, நாம் மரித்த பிறகான நம்முடைய இளைப்பாறுதல். இன்னொன்று, இந்த பூமியில இளைப்பாறுதல். அப்ப இளைப்பாறுதலுக்கான வழி என்ன? முதல்ல இளைப்பாறுதல் என்பது 2 விதத்துல பார்க்கிறோம். ஒன்று, நம்ம வாசிக்கிற இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ராஜாக்களுக்கோ அல்லது இஸ்ரவேல் மக்களுக்கோ ஆண்டவர் யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல், யுத்தத்திலிருந்து ஒரு விடுதலை, அதுவும் ஒரு இளைப்பாறுதல் தான். இப்ப நாம எடுத்துக்கிட்ட இந்த ஆதார வசனத்துல அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். இதை கொஞ்சம் இப்படி நாம வாசித்து பார்க்கலாம். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுகிறவர்களே, கடைசி வரைக்கும் வேலை செய்கிறவர்களே, இந்த வேலையை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நீங்க அதை செய்து கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இந்த 2வது வார்த்தை என்னிடத்தில் வாருங்கள் என்பது எல்லா இடத்துலயும் என்னை பின்பற்றி வாருங்கள்னு ஆண்டவர் சொல்வார், என் பின்னே வாருங்கள் சொல்லுவார். ஆனா இங்க என்னிடத்தில் வாங்க அப்படின்றார், என்னிடத்தில் வாருங்கள். அப்ப நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த இளைப்பாறுதல் என்பது நான் உங்களை ரிஃப்ரெஷ் பண்றேன், ரிஃப்ரெஷ்மெண்ட் அண்ட் ரிலீஃப். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை ரிஃப்ரெஷ் பண்ண விரும்புகிறார். என்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்? இந்த 29ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. இந்த நுகம் என்பது 2 மாடுகள் பூட்டப்பட்டு அந்த ஏர் உழுகிற அந்த சீனை அந்த படத்தை நாம அதை இமேஜின் பண்ணி பாருங்க. அப்ப ஆண்டவர் இடத்தில் வாருங்கள் எது கூப்பிடுறாருன்னா, அவரும் நானும் இணைந்து இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அப்ப இளைப்பாறுதல் என்பது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதோ அல்லது நம்ம சும்மா இருக்கிறதோ அதுவல்ல.
ஆண்டவர் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணி இன்னும் நம்மளை ஓட வைக்க போறார். அப்போ இந்த வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 29ஆம் வசனத்துல சாந்தம், மனத்தாழ்மை, இது ரெண்டுமே இருக்கணும். இளைப்பாறுதல் தேடி இயேசுவிடத்துல போகிறவர்களுக்கு இது ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒரு குணாதிசயம். ஏன்னா இது மணவாளனுடைய அலங்காரம். அப்ப இது மணவாளனுடைய அலங்காரம் என்ன? சாந்தமும் மனத்தாழ்மை. அப்ப மணவாட்டிக்கான அலங்காரமா இது மாற்றப்பட வேண்டும். அதுல பார்க்கும் பொழுது நம்ம கிரீக் பைபிள்ல பார்க்கிறோம். அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க கிரீக்ல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட்னு கொடுத்திருக்காங்க. எப்பவுமே நாம கேட்கிற எல்லா பிரசங்கங்களும் நம்ம தமிழ் பைபிள்ல இருந்து நம்ம பேசும் பொழுது அதை லிட்ரலா பேசுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. அப்ப என்ன பண்ணணும்? ஆராய்ந்து பார்க்கணும். இப்ப இங்க இளைப்பாறுதல் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல இளைப்பாறுதல் தரேன்னு சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? இளைப்பாறுதல்னா இனிமே நீங்க ரெஸ்ட் எடுக்க போறீங்கன்னு சொல்றாரா? இல்ல, அடுத்து நீங்க செய்ய போகிற ஒரு வேலை. அப்ப இப்படியே எழுதியிருக்காங்க. இந்த இளைப்பாறுதல் என்பதற்கான இந்த இன்விடேஷன், இந்த அழைப்பு என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்றால் எஸ்கேபிசம் அல்ல. இந்த இளைப்பாறுதல் என்பது நாம் எல்லாவற்றையும் விட்டு தூரமா விலகி நாம் அமைதியா வாழப்போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. பட் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபர்தர் ஒபீடியன்ஸ். இந்த இளைப்பாறுதல் என்பது எனக்கு முன்பாக அல்லது வருங்காலத்துல அல்லது அவளுடைய சித்தம் நிறைவேற்ற நான் இன்னும் செய்ய போகின்ற வேலைக்கு என்னை ஆயத்தப்படுத்துகிறார் ஆண்டவர். அப்போ வழி என்ன? பொதுவாகவே வழி என்று சொன்னாலே நாம் ரெண்டு வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஒன்று அவருடைய உபதேசம், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை. வழி என்றாலே உபதேசம், இன்னொன்று என்னுடைய வாழ்க்கை. இப்ப இந்த இளைப்பாறுதலுக்குள் நான் பிரவேசிக்க எனக்கு என்ன வழி என்று சொன்னால் அவருடைய வார்த்தை தான் எனக்கு வழி, அவருடைய உபதேசங்கள் தான் எனக்கு வழி. சரீர பிரகாரமான இளைப்பாறுதலை பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். மார்க்கு 6:31. அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் என்ன சொல்றாரு? போகிறவர்களும் அநேகமா இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்போ இது என்ன சரீர பிரகாரமான இளைப்பாறுதல்? அவர் என்ன சொல்றாரு? போஜனம் பண்ண டைம் இல்லை அவங்களுக்கு, அவருடைய நேரம் இல்லை அவங்க. அதனால சற்று நாம் இளைப்பாறுவோம். எதற்கு அந்த இளைப்பாறுதல்? இன்னும் தங்களுக்கு முன்பாக இருக்கின்ற ஊழியத்தை தொடர்ந்து செய்ய. அப்ப இந்த மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற அந்த இளைப்பாறுதலுக்கு அர்த்தம் என்ன? என் நுகத்தை நீ சுமந்து கொண்டு வா என்பதற்கு அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையிலே என்னோடு கூட. அப்ப இளைப்பாறுதல் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவின் ஐக்கியத்திலே நமக்கு ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. அந்த இளைப்பாறுதல் நம்ம என்ன செய்யும்? அவருடைய போதனையில, அவருடைய வார்த்தையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரோடு கூட நடக்க வேண்டும். இளைப்பாறுதல் என்பது ரெஸ்ட் அல்ல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா அவர் இளைப்பாறினார். ஆதியாகமத்துல வாசிக்கிறவர்கள் இளைப்பாறினார். இங்க யூதர்கள் ஷபத்னு ஆரம்பிப்பாங்க. அந்த ஷபத்னா என்ன? அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதா? இல்ல. அவங்க என்ன செய்வாங்க? வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு அவங்களுடைய ஷபத் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த நாள் சனிக்கிழமை அது முடியுது. அப்ப அதுல என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னால் அடுப்பு கூட அவங்க பத்த வைக்க மாட்டாங்க வீட்டுல. அப்ப முன்னாடி எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப அந்த ஷபத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அந்த வாரம் முழுவதும் யூத ஆண்கள் வேலைக்கு போயிட்டு முடிச்சுட்டு திரும்ப சாயந்தரம் ஜபாலயத்துக்கு போய் அவங்க ரபி கிட்ட கற்றுக்கொண்ட அந்த வசனத்தை, அந்த செய்தியை, அந்த பாராஷாவை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷபத்துல குடும்பமாக உட்கார்ந்து
தன் மனைவிக்கு, தன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பார்கள். அப்ப இளைப்பாறுதல் என்பது ரெஸ்ட் கிடையாது. இளைப்பாறுதல் என்பது நாம முன்னோக்கி செல்ல ஆண்டவர் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்றேன்னு சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு நமக்கு அதுதான் தேவை. இன்னைக்கு நமக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவை. என்ன ரிஃப்ரெஷ்மெண்ட்? அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய வசனத்தினாலே இன்னும் நாம் வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நாம கர்த்தரிடத்துல நாம கேட்கிறவர்களாய் மாறக்கூடாது. நாம் பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருக்கு என்ன கொடுக்க முடியும்? அவருக்கு எதை கொடுக்க முடியும்? நம்முடைய நேரத்தை அவர்கிட்ட கொடுக்கலாம். அவரோடு கூட அவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, அப்ப இந்த சரீர பிரகாரமான இந்த இளைப்பாறுதல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அவங்க இன்னும் முன்னேறி செல்வதற்கான ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் அந்த சரீர இளைப்பாறுதல் இருக்கு. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவோடு கூட. அப்ப இந்த மத்தேயு 11:28 இளைப்பாறுதல் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கான இளைப்பாறுதல். அது இயேசு கிறிஸ்துவோட சேரணும், இயேசு கிறிஸ்துவோட நடக்கணும். அதுதான் சொல்லிட்டு அவர் என்ன சொல்ற 29ஆம் வசனத்துல, நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இங்கு கற்றுக்கொண்டு, இங்கு அவரோடு கூட நடந்து, இங்கு அவருடைய சித்தத்தை செய்து, அவருடைய ஊழியத்தை செய்து, அவர் என்ன சொல்றாரோ அதன்படி வாழ்ந்து, நம்மால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நாம் கர்த்தருக்குள் நடத்தி, என்ன சோதனைகள் வந்தாலும் வாசிக்கிறோமே யோவான் 15ஆம் அதிகாரத்துல, கடைசி பரியந்து நிலை நிற்பவனே, அது மாத்திரமல்ல என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். இப்படி நிறைய வசனங்களை நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப இந்த இளைப்பாறுதல்ல நம்ம கற்றுக்கொள்கிறது என்ன? முதல் காரியம், கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். கிறிஸ்துவோடு ஐக்கியம்னா என்ன? அவருடைய வசனம் தான், வேதத்துல அவருடைய வசனத்துல நம் நேரத்தை செலவிட வேண்டும். இளைப்பாறுதலுக்கான வழி இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்றாரு பாருங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எப்போ? நுகத்தை சுமந்து கொண்டு அவரோடு கூட இணைந்து எப்படி நாம கற்றுக்கொள்கிறோமோ, அப்படி கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அவரோடு கூட நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கின்றது. அல்லேலூயா. அப்போ எரேமியா 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை அவர் கோட் பண்றார். எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். இதுதாங்க பிரச்சனை. இதுதான் நிறைய பேருடைய பிரச்சனை. இன்றைக்கு ஊழியக்காரர்களாகட்டும், சபை விசுவாசிகளாகட்டும், ஜெப வீரர்களாகட்டும், ஆராதனை தலைவர்களாகட்டும், எல்லாருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு அவன் யோசிக்கும் போது, இந்த எரேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அவர் சொல்ற 6:16 அவர் சொல்ற அந்த வார்த்தைய நாம கவனிச்சு பார்த்தோம்னா, எல்லாம் சொல்றார். பூர்வ பாதை, பூர்வ பாதை, பேக் டு தோரா. தோரா என்பது என்ன? முதல் 5 புஸ்தகங்கள். இப்ப நீ என் வார்த்தைக்கு நீ வா, என் வார்த்தைக்கு நீ வா. அவர் அதான் சொல்றாரு, என்னுடைய வார்த்தைக்கு நீ வா. என்னுடைய வார்த்தைக்கு நீ வந்தால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுப்பாரு? அதை வாசிங்க மறுபடியும். 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து, நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பூர்வ வழி எது என்று விசாரிக்க வேண்டும். இதுதான் இளைப்பாறுதலுக்கான வழி. பூர்வ வழி எது?
நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய வேதத்துல இருக்கிற பரிசுத்தவான்கள், இவர்கள் எல்லாருமே எதை கற்றுக்கொண்டார்கள்? இவர்கள் எல்லாருமே எப்படி வாழ்ந்தார்கள்? இவர்களுடைய எல்லா காரியங்களும் எப்படி கர்த்தர் செய்தார்? அப்ப நாம் இதை எங்க கண்டுபிடிக்க முடியும்? நம்முடைய வேதத்துல தாங்க கண்டுபிடிக்க முடியும். அப்போ வழிகள்ல நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். அதை கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க? பழைய ஏற்பாடு நம்முடையதல்ல, புதிய ஏற்பாடு தான் நம்மது. நாம புதிய ஏற்பாட்டின் சபை. இப்ப பவுலுடைய எல்லா அந்த லெட்டர்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்க பழைய ஏற்பாடு படிச்சாதான், தோராவை படிச்சாதான், அதை படிச்சாதான் நம்ம பவுல் எழுதின அந்த கடிதங்களை புரிந்து கொள்ள முடியும். அதை படிக்காம நம்ம பவுல் எழுதின கடிதங்களை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? லிட்ரலா எடுத்து அதை பேசுறோம். ஒரு வசனத்தை எடுத்தோமா, அந்த வசனத்தை எடுத்து லிட்ரலா பேசுறோம். இல்ல, அப்படி கிடையாதுங்க. அதை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை தியானிக்கணும். நான் தான் சொல்லுவோம், புஸ்தகம் நம்முடைய வேதாகமத்துல 66 புஸ்தகங்கள் உண்டு. அந்த 66 புஸ்தகங்களும் இந்த முதல் 5 புஸ்தகங்களை ஆதாரமாய் கொண்டு 59 புஸ்தகங்கள் எழுதப்பட்டது. இப்ப பவுல் எங்க இருந்து எழுதுறாரு? எல்லாம் பழைய ஏற்பாடுல தான் எழுதுறாரு. ஏன்னா அவர் பழைய ஏற்பாட்டை படித்தவர். அவர் சொல்லுவாரு, நீ வரும்பொழுது அங்கியையும் தோல் சுருளையும் கொண்டு வான்னு சொல்லுவார். ஏன்னா அவர் தோல் சுருளை வாசிக்கிறார். அப்ப எது வழி? மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும். கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் எரேமியா 6:16 வழி எதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த வழி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் தேவனோடு நேரத்தை செலவிட வேண்டும். அந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம்தான் அது நமக்கு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் என்றால் என்ன? ரெஃப்ரெஷ்மெண்ட்னு சொன்னேன். இந்த உலகத்துல நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பவுல் சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்றாரு, விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. எப்படி விசுவாசத்தை காத்து கொண்டாரு? தேவனோடு, கர்த்தரோடு, இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருக்கு இருந்த அந்த ஐக்கியம். அவர் விசுவாசத்தை காத்து கொள்ள. ஏன்னா நாம கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் விசுவாசத்தை காத்து கொள்ளவே முடியாது. விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகின்ற சூழ்நிலை உண்டாகும். இங்க எரேமியா 6:16 அதைத்தான் வாசிக்கிறோம். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார், அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். சரி, இப்ப 2வது, இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்துல நம்முடைய ரெஃப்ரெஷ்மெண்ட் என்ன? நம்முடைய இளைப்பாறுதல் என்ன? கிறிஸ்தவ ஐக்கியத்துல பிலமோன் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். பாருங்க, இப்ப இந்த ஃபெலோஷிப்ல நம்மால மற்றவர்களுக்கு என்ன கிடைக்க வேண்டும்? ஒரு இளைப்பாறுதல் அப்படின்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும். ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணும். அவர் அதான் சொல்றாரு, சகோதரரே உங்களால என்ன கிடைச்சுதான்? மற்றவர்களுக்கு இளைப்பாறுதல். அப்ப நான் கற்றுக்கொள்ள வேண்டிய வழியில நான் இளைப்பாறுதலை கற்றுக்கொண்டால், அப்ப ஏன் மூலமா நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியத்தோடு நான் இருக்கும் பொழுது என் மூலமாக என்ன கிடைக்குதா? மற்றவர்களுக்கு. அதான் இயேசு சொன்னாரு, என்னிடத்தில் வானார், என்கிட்ட வாப்பா, என்கிட்ட கற்றுக்கொள். என்ன கற்றுக்கொள்? இதுக்கப்புறம் நீ போக போற ஒரு பெரிய வேலை இருக்கு, ஒரு பெரிய ஊழியம் இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை, அல்லது ஊழியத்துல, அல்லது ஐக்கியத்துல, எதுலாகட்டும், அதுக்கப்புறமா நீ போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அதுக்கு நான் உனக்கு ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால்
உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷம். அப்ப இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்துல நம்முடைய இளைப்பாறுதலுடைய முதல் வழி என்னன்னா அன்பு. அந்த அன்பு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நம்முடைய ஐக்கியத்துல கொடுக்கும். சரிங்களா? இரண்டாவது பாருங்க, அதே பிலமோன் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆம் சகோதரனே, கர்த்தருக்குள் உம்மாலே எனக்கு பிரயோஜனம் உண்டாகட்டும், கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும். அப்ப இந்த அன்பு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த சந்தோஷம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அந்த ஆறுதல் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும். அப்ப இந்த ஒரு ஃபெலோஷிப்ல இந்த இளைப்பாறுதலுக்கான வழி என்பது 2 காரியங்கள் சொன்னேன். ஒன்று, நாம மரித்த பிறகான ஒரு இளைப்பாறுதல் நமக்கு உண்டு. ஆனால் இந்த உலகத்துல இப்பதான் பாருங்க, இந்த உலகத்துல நாம தரித்திரராகவே இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பல. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம் தேவைகளை சந்திப்பார். நாம கூட சில காரியங்களை வாங்கலாம், வீடு கட்டி கொள்ளலாம், தேவையானதெல்லாம் வாங்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீமுக்கு போகக்கூடாது. ஒன்று, 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குங்க இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல. ஒன்று, ஆசீர்வாதம் செழிப்புன்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. 2வது எக்ஸ்ட்ரீம் என்னன்னா உபத்திரம்னு இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அது இல்லை, இப்போ ரிஃப்ரெஷ் பண்றாரு நம்மள ஆண்டவர். இந்த ஐக்கியத்துல நமக்கு இளைப்பாறுதல் வேணும். இந்த இளைப்பாறுதல் என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து முன்னேற, நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள் நடக்க, கர்த்தருடைய காரியங்களை செய்ய, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற, நம்முடைய அந்த நுகத்தை சுமந்து கொண்டு போவதற்கு இந்த பிலமோன்ல எழுதின இந்த 2 வசனங்கள் நமக்கு தேவையா இருக்கு. இது ஒரு வழி. அன்பு அது சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சந்தோஷம் நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அந்த ஆறுதல் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அந்த பிரயோஜனம் தான் நம்ம இன்னும் முன்னேறி ஓட வைக்கும். இந்த இளைப்பாறுதல் நமக்கு தேவை. 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16:18. அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இந்த ஸ்பிரிட் தாங்க ரொம்ப முக்கியம். இந்த ஃபெலோஷிப்ல, இந்த கிறிஸ்தவ ஐக்கியத்துல இந்த ஆவிதான் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். அதான் ரொம்ப முக்கியம், சரீரத்துக்கு அல்ல. ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட் என்பது, ஸ்பிரிச்சுவல் ரிஃப்ரெஷ்மெண்ட் என்பது, ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். அப்ப நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதா இருக்கு? இயேசு கிறிஸ்துவோடு கூட நடந்த சீஷர்கள், ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்க, அவன் என்ன பண்ணிடுவான். அப்ப இயேசு என்ன கேட்கிறாரு? என்ன ஆவி இப்ப அவங்களுக்குள்ள இருக்கு? வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் டு யூ ஹேவ்? எப்படிப்பட்ட ஆவி நீ இருக்கிற? நம் கிறிஸ்துவுடைய சிந்தை, கிறிஸ்துவுடைய சிந்தை. அப்போ இந்த மேல் வசனத்துல பாருங்க, அது யாரெல்லாம் அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்காங்க. 15ஆம் வசனத்துல, சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் காயா நாட்டிலே முதற் பல்லானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேட்களை பிரயாசப்பட்ட யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அதே 17ஆம் வசனம், ஸ்தேவான், பொர்த்துனாத்து என்பவர்கள் வந்ததற்காக நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாய் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பாருங்க, அப்போ இந்த ரெஸ்ட் என்பது நம்ம வேற ஒண்ணு யோசிக்கிறோம். என்ன யோசிக்கிறோம்? செத்து மரித்த பிறகு நம்ம அங்க போய் ஆபிரகாமின் மடியிலே அந்த லாசரு எப்படி இருந்தானோ அதை போல இருக்கிறோம். எஸ், அதுவும் உண்டு, அதுவும் உண்டு. அதுதான் இயேசுவும் சொல்றாரு மத்தேயு 11:28, உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல
இப்போ ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துல நமக்கு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதல்னா என்ன? ரெஸ்ட் கிடையாது, ரிஃப்ரெஷ்மெண்ட். ரிஃப்ரெஷ்மெண்ட் எதுக்கு? இன்னும் நம்ம முன்னேறி செல்ல, நம்ம அவரோட உட்காரும் பொழுது, அந்த வசனத்துல உட்காரும் பொழுது, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்துல, அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட ஐக்கியத்துல, நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க, என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்க, குடும்பத்துல என்ன பொறுப்பு, அதை நாம் அவரோடு கூட இணைந்து செய்யும் பொழுது, நாம் சோர்ந்து போகிற பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த இளைப்பாறுதல், இந்த இளைப்பாறுதலுக்கு அடுத்த இளைப்பாறுதல் என்ன? நாம் மரித்த பிறகு நாம் அங்கே போய் ஆபிரகாமின் மடியிலே லாசர் எப்படி இளைப்பாறினாரோ அப்படி நாம் அங்கே இளைப்பாற போகிறோம். அதுவும் கொஞ்ச நாள் தான். அதன் பிறகு தீர்ப்பெல்லாம் முடிந்த பிறகு அங்கு கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம ஆண்டவரோடு கூட ஆராதிக்க போறோம். ஆண்டவரோடு கூட நம் நித்திய ஜீவன் வாழ போகிறோம். அப்ப இந்த ரிஃப்ரெஷ்மெண்ட், இளைப்பாறுதல் என்பதற்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் என்கிற வார்த்தை சரியா இருக்கும். அதே போல 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 7:13. இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்தினுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். பாருங்க, 10ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 7:10 தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பாருங்கள், நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்ததுண்டே. அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றந்தீர எவ்வளவு நியாயம் சொல்லுவதையும், எவ்வளவு பொறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எவ்விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். பாத்தீங்களா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த இளைப்பாறுதல் என்பது ரிஃப்ரெஷ்மெண்ட் சொன்ன, கிறிஸ்துவோடு கூட நாம் இளைப்பாற வேண்டும். கிறிஸ்துவோடு கூட இளைப்பாறுதல் என்றால் என்ன? யூதர்கள் எப்படி இளைப்பாறுகிறார்கள் அதை நாம் வாசித்தோம். அப்ப அந்த இளைப்பாறுதல் நாம வாசிக்கும் பொழுது இந்த 10ஆம் வசனத்துல முதல் வார்த்தை தேவனுக்கேற்ற துக்கம். அந்த தேவனுக்கேற்ற துக்கம் நாம் அவருடைய சித்தத்துல இணையும் பொழுது, நாம் அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அவரோடு கூட உட்காரும் பொழுது, எது நல்ல வழி என்று கண்டுபிடித்து நாம் அதில் நடக்கும் பொழுது இதெல்லாம் நடக்கும். என்ன நடக்கும்? நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதை, நம்பர் 1. 2வது, குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், 3வது எவ்வளவு விருப்பையும், 4வது எவ்வளவு பயத்தையும், 5வது எவ்வளவு ஆவலையும், 6வது எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், 7வது எவ்வளவு கண்டிப்பை உண்டாக்கிற்று. இந்த காரியத்திலே நீங்கள் எல்லா விதத்திலும் உங்களை சுத்தவான்கள் என்று விளங்க பண்ணினீர்கள். ஆதலால் நான் உங்களுக்கு அப்படி எழுந்திருந்தும் அநியாயம் செய்வது நிமித்தமும் அல்ல, அநியாயம் செய்யப்பட்டவன் நிமித்தமும் அல்ல, தேவனுக்கு முன்பாக உங்களை குறித்து எங்களுக்கு உண்டாயிருக்கிற ஜாக்கிரதை உங்களுக்கு வெளிப்படும் பொருட்டே அப்படி எழுதினேன். இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறீர்கள். தேவனுக்கேற்ற துக்கம் நமக்கு ஆறுதலை கொண்டு வரும். இதுதான் அந்த இளைப்பாறுதலுக்கான வழி. தேவனுக்கேற்ற துக்கம் இது எப்போ வரும்? நாம் ஆண்டோட சமூகத்துல உட்காரும் பொழுது, நாம் தேவனுக்கிட்ட போய் நம்ம ரிஃப்ரெஷ் ஆகும் பொழுது நமக்கு ஆண்டவர் இந்த காரியங்களை செய்வார். அப்ப முதல்ல என்ன பார்த்தோங்க? கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் நமக்கு இளைப்பாறுதல். 2வது என்ன பார்த்தோம்னா, கிறிஸ்துவோடைய இந்த ஃபெலோஷிப்ல நமக்கு இருக்கிற ரிஃப்ரெஷ்மெண்ட் என்னன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 3வது கடைசியா ஆவியில ஸ்பிரிட்ஸ் ரெஸ்டிங் பிரசன்ஸ். வாசிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆமாங்க. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார்,
உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப இந்த ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி, இந்த ஸ்பிரிட் ஆஃப் க்ளோரி அண்ட் ஆஃப் காட் ரெஸ்ட்ஸ் ஆன் யூ. அப்ப என்ன அர்த்தம்? இந்த வாசித்த வசனத்துல, நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், இதுக்கு என்னங்க அர்த்தம்? கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இப்போ இப்படி படிக்கலாம், இந்த 14ஆம் வசனத்துல 1 பேதுரு 4:16 இப்படி படிக்கலாம், நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். எங்கெங்க நாமம் வருதோ அங்கெல்லாம் ஆண்டோடைய வார்த்தைன்னு எழுதிக்கோங்க, இல்லைன்னா வசனம்னு எழுதிக்கோங்க. அப்படி எழுதி வச்சு படிங்க, புரியும். அப்ப நீங்கள் கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்களோடு கூட இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். உங்களோடு கூட தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அப்ப இந்த இளைப்பாறுதல் என்பது ஒரு பெரிய சப்ஜெக்டுங்க. இது உடனே முடிக்க முடியாது. ஆனா என்னுடைய நேரம் முடிகிறது. கடைசியா அந்த வழி அப்படின்னு நாம் பார்த்தோம். அந்த வழி என்னன்னு நாம் பார்த்தோம். வசனத்துலதான் நமக்கு இருக்கு. வசனத்தின் மூலமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் நாம செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அப்ப இந்த மோசே ஆண்டவர்கிட்ட கேட்பார். என்ன கேட்பார்னா, ஆண்டவரே நீங்க என் மேல கிருபையா இருந்தீங்கன்னா என்னுடைய வழியை எனக்கு காண்பீங்க. அப்போ மோசே என்ன ஜெபம் பண்றாரு? இப்படி வழி எனக்கு காட்டுங்க. 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம். உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். இப்படி யோசிக்கலாங்களா? இப்படி இந்த வசனத்தை படிக்கலாமா? உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கு, அல்லது நான் இயேசுவை அறிவதற்கு, அல்லது நான் ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்கு, அல்லது நான் இளைப்பாறுதலை அறிந்து கொள்வதற்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வசனத்தை அல்லது உம்முடைய உபதேசத்தை எனக்கு அறிவியும். இன்னும் சொல்ல போனா எனக்கு இயேசுவை காட்டுங்க. தாவீது அதிகமா இந்த ரட்சிப்பு வாசிக்கும் பொழுது சால்வேஷன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் ஹீப்ரு பைபிள்ல யெஷுவான்னு போட்டிருக்கோம். சில வசனங்கள்ல யெஷுவான்னு போட்டிருக்கோம். அப்ப தாவீதுடைய ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே எனக்கு இயேசுவை காண்பீங்க. ஏன்னா இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அவர் என்ன சொல்றாரு? எனக்கு ரட்சகரை காண்பீங்க, இயேசுவை எனக்கு காட்டுங்க. அப்போ நமக்கு என்ன அந்த அந்த வழி என்ன அப்படின்னும் பொழுது அவருடைய உபதேசம் தான். எண்ணெய் என்பது நாம நினைக்கிறோம் அபிஷேகம், கரெக்ட். ஆனால் எண்ணெய் என்பது சில நேரங்கள்ல அது உபதேசமா இருக்கிறது. நமக்கு அது உபதேசம். அப்போ ரட்சிப்பின் வழி என்பது என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த வசனங்கள்ல முதல் காரியம், நான் கிறிஸ்துவோடு கூட ஐக்கியம் இருக்க வேண்டும். எப்படி இருக்க முடியும்? வசனத்தின் மூலமா தான். நம்ம வார்த்தையில எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம், இந்த வசனத்தை எப்படி தியானிக்கிறோம், அந்த வசனங்கள் மூலமா நாம ஆவியானுடைய உதவினால நாம் எப்படி எல்லாம் கற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, இந்த கிறிஸ்துவ ஐக்கியத்துல நாம் மற்றவங்களோட எப்படி இருக்கிறோம். நான் முதல்ல கிறிஸ்துவோடு இளைப்பாறினேன் என்று சொன்னால், ரிஃப்ரெஷ் ஆனா நான் என்னோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல மற்றவர்களுக்கு அந்த அன்பினாலே நான் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் கொண்டு வந்து, அந்த ஆறுதல் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற்றப்பட்டு அது என்ன செய்யும்? இன்னும் நான் முன்னேறி செல்ல, இன்னும் ஆண்டவர்கள் கொடுத்த பொறுப்புல நான் முன்னேறி செல்ல எனக்கு அது உதவி செய்யும். நம்ம அடுத்தது பார்த்தோம், என்ன பார்த்தோம்னா இயேசுதான் வழி. அப்ப
ஆறுதல் என்பது இந்த உலகத்திலே நமக்கு உண்டு, வருகிற வாழ்க்கையிலையும் வருகிற என்ன சொல்றது, ஆண்டவருடைய வருகையில அல்லது நாம் போக போகின்ற அந்த நித்திய ஜீவன்ல அந்த வாழ்க்கை உண்டு. கடைசியாக 2 வசனங்கள் மட்டும் வாசி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 6, 11, 14, 13. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு வெள்ளை அங்கிகள், ஐயா வாசிங்க படிங்க ஐயா, படிங்க. அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. மரித்தவர்கள் அல்லது என்ன சொல்லுவாங்க, கர்த்தருக்காக மரித்தவர்கள், இரத்த சாட்சியாக மரித்தவர்கள் இன்னும் கொஞ்ச நாள் இளைப்பார்கள். அதே போல அதே வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு போய். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருமணம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. இப்ப இந்த 14, 13, 11 மத்தேயு 11:28க்கு முன்னாடி இருந்த பிரயாசம் வேற, மத்தேயு 11:28க்கு அப்புறம் இருக்கிற பிரயாசம் வேற. அந்த கிரியை தான் இவர்களோடு கூட போகுது. ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அவள் என்ன பண்ணாங்க, இந்த உலக காரியங்களுக்காக, உலக வாழ்க்கைக்காக, பிரயோஜனம் இல்லாத காரியங்களுக்காக வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசுவிடத்துல வந்த பிறகு, அவரோடு கூட இளைப்பாறுதல் பெற்ற பிறகு, ஆண்டவரோட உட்கார்ந்து வேதத்தை கற்றுக்கொண்ட பிறகு, அதன் பிறகு அவர்கள் ஆண்டவரோட சேர்ந்து போகிற அந்த கிரியை இருக்கு பாத்தீங்களா, அந்த கிரியை அவர்களோடு கூட போகும். அப்ப அவர்கள் தான் யாராய் மாற்றப்படுகிறார்கள்? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களாய் மாற்றப்படுகிறார்கள். அவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள், அப்ப கிரியை வேற, பிரயாசம் வேற. பிரயாசம் என்பது இந்த உலகத்தின் காரியத்தோடு முடிந்து விடுகிறது. பிரயாசம் பட்டு அவங்க என்ன கிரியை செய்தார்களோ அந்த கிரியை அவர்களோடு கூட போகிறது. போகும் பொழுது அவர்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. அப்ப இந்த இளைப்பாறுதல் என்பது 2 விதத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயா. ஒன்று மரித்த பிறகான ஒரு இளைப்பாறுதல். ஆனால் மத்தேயு 11:28 ஆண்டவர் மரித்த பிறகுன்றது ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இளைப்பாறுதல் இருக்கு. அது என்னன்னா, அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அதை செய்ய உன்னை நான் ரிஃப்ரெஷ் பண்றேன், உன்னை நான் திரும்ப புதுப்பிச்சு உனக்கு தட்டி கொடுத்து நான் உன்னை கொண்டு போறேன். அதுதான் இளைப்பாறுதல். 2 இளைப்பாறுதல். அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல என்னால சொல்ல முடிந்த அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நாம் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ளணும். வேதம் நிறைய இருக்கு, நிறைய கற்றுக்கொள்ளணும். அதனால நீங்க ஆண்டவரோட நேரத்தை செலவிடுங்க, வேதத்தை அதிகமா தியானிங்க, கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுடைய ஐக்கியத்தை இன்னும் மென்மேலும் ஆசீர்வதித்து இதன் மூலமா நிறைய பேர் பலனடைய, ரட்சிக்கப்பட கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த உங்க அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவிக்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சோத்திரம். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு செய்தியை இன்றைக்கு இந்த தலைப்பு கேட்டாற்போல் நேரத்தை கருதி மிகவும் சுருக்கமாக நமக்கு உண்மையாகவே தேவதாசன் நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இது போல ஒவ்வொரு தலைப்பிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த 26ஆம் ஆண்டு உண்மையாகவே நம்மை கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உண்மையாகவே ஒரு புதுப்பித்து நம்மை பயன்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். உண்மையாகவே இளைப்பாறுதல் நமக்கு ஒரு புதுப்பித்ததை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார்.
அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்த போகிறார். சாந்தமும் மனத்தாழ்மையும் உண்மையாகவே அந்த இளைப்பாறுதலை கொடுத்து கர்த்தர் அந்த வழியை கர்த்தர் நமக்கு காண்பித்து அந்த வார்த்தையை நாம் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னேறி செல்வதற்கு வழிவகுக்க போகிறது. இந்த செய்தி வரும் 26ஆம் ஆண்டு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தையும் நாம் எரேமியா படித்த பிரகாரம் பூர்வ பாதைகளை எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று நமக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உண்மையாக ஒரு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஒரு புதுப்பித்து சித்தத்தை நிறைவேற்ற கிறிஸ்துவோடு ஐக்கியத்தில் நம்மை உண்மையாகவே இணைத்து இந்த ஐக்கியத்திலே கிறிஸ்துவரோடு மற்றவர்களுக்கும் இதை நாம் அன்பினால் தெரியப்படுத்தி அவர்களையும் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாய் உண்மையாகவே கர்த்தர் இன்றைக்கு தொடர்ந்து நம்முடைய அன்பை அவர்கள் காண்பிக்க மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்து கர்த்தருக்குள் உண்மையாகவே அவருடைய கர்த்தருக்குள் என் உள்ளத்தை இளைப்பாற பண்ணும் என்று கேட்கும் பொழுது நம்மை உண்மையாகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதுப்பிக்க போகிறார். அதை இளைப்பாறுதல் நல்ல ஒரு செய்தி. கர்த்தர் நமக்கு உண்மையாகவே இன்றைக்கு கொடுத்த இந்த செய்தியை நாம் எப்பொழுதுமே மறக்காதபடி கர்த்தர் நாம் பரலோகத்தில் ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். நம்ம மரித்த பிறகு கிடைக்க போகிற அந்த இளைப்பாறுதல் உண்மையாகவே ஒரு மேன்மையானது. அதற்காக நாம் உண்மையாகவே பிரயாசப்படுவோம். அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொடிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களுடைய கூட போம், ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆகவே இந்த அவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறதுனால நாம் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்துக் கொண்டு கர்த்தர் நம்மை உண்மையாகவே வழிநடத்தி அவருடைய கிறிஸ்துவினுடைய ஐக்கியத்துல உண்மையாகவே ஐக்கியத்தினால் அநேகருக்கு அந்த அன்பு நிமித்தம் சுவிசேஷத்தை அறிவிக்க அவர்தான் வழி என்பதை நாம் இந்த வருகிற ஆண்டு கர்த்தர் நம்மை மேன்மையான ஆண்டாய், ஒரு சமாதானத்தின் ஆண்டாய், சந்தோஷத்தின் ஆண்டாய், சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டாய் கர்த்தருக்கு மாற்றி கிருபை பாராட்டுவாராக. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக செல்வராஜ் ஜெபம் பண்ணி முடிப்பார். சோதரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் அப்பா. ஆசிரியப்பட்ட நன்மையான சாயங்க வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே சரீரத்திலே வெவ்வேறு இடங்களில் காணப்பட்டாலும் ஆவியிலே நாங்கள் இணைந்து ஒரு குடும்பமாக இந்த 1 மணி நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே பாடி துதிக்க, எங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எடுக்க, வசனங்களை வாசிக்க, எல்லாத்துக்கும் மேலாக இந்த இளைப்பாறுதலை குறித்த ஆண்டவரே அருமையான ஊழியர் மூலமாய் வகுத்து போதிக்கப்பட்ட அந்த ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க என்று கற்றுக்கொள்ளுங்க என்று சொன்னீரப்பா. சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னது போல எங்களுடைய மூக்கங்கள், பெருமைகள், பொறாமைகள் இன்னும் மாறாத அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறி ஆண்டவரே உண்மை போல ஒரு சாந்தமாய் ஆண்டவரே மனத்தாழ்மையாய் நடந்து உம்மடத்துல பாதத்துல இருந்து அன்றைக்கு மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பெற்றுக்கொண்டது போல உம்மிடத்துல தங்கி நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரை இன்னும் இந்த ஊழியத்துல ஓட உண்மை குறித்து அறியாத ஜனங்களுக்கு அநேக உள்ள வார்த்தைகளை எடுத்து சொல்ல இந்த கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் கற்றுக்கொண்டதுக்கு ரொம்ப கொஞ்சம், அறிந்தது கொஞ்சம், ஆனாலும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஆண்டவரே வேதத்தில் இருக்கிற ஆளுங்களை அறிந்து கொள்ள இந்த மன கண்களை திறந்துழும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தும், இன்னும் பசுத்தப்படுத்தும். செய்தி கொடுத்த அருமையான ஊழியரை கூட இந்த அருமையா எடுத்து பயன்படுத்தும். அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தும். அப்படியே ஊழியத்தை ஆசுவதிங்க, குடும்பத்தை ஆசுவதிங்க, நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் தாங்க. நடத்துகிற அருமையான ஒவ்வொரு சகோதரர்களையும் ஆசுவதிங்க அப்பா. குடும்பங்களை ஆசுவதிங்க. வரக்கூடிய 26ஆம் வருடத்துல அநேகருக்கு ஆண்டவரை இந்த கூடுகை ஒரு பிரயோஜனம் உள்ளதாக ஆண்டவரை மாற்றி தாங்க. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எல்லா துதி கனம் மகிமை ஒவ்வொருவருக்கு ஏறெடுக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த மனத்தாழ்வுடன் கெஞ்சி கேட்கிற நல்ல பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆசீர்வாதம் இம்மானுவேல் பாஸ்டர் அவர் சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தலும் என்றும் என்றும் இந்த ஐக்கியத்தின் மூலமாய் இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் எப்பொழுதும் தங்கியிருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆமென். 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 ஐயா நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி.